அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் ஒரு கடை திறந்துருக்குறாங்க புதுசாக. ஸோ அந்த கடை நம்ம தமிழ்நாட்டுக்காரை சேர்ந்தவங்க தான் கடை திறந்துருக்காங்க. இந்த கடை திறப்பு பார்த்தோம்னா ஒரு திருவிழா மாதிரி தாரத்தப்பட்ட முழங்கு ஆட்டம் பாட்டத்தோட செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடை திறப்பு விழா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி கடை திறந்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பஹ்ரைன் மண்ணில் ஒரு தமிழ் மனம் டீ மார்ட் அப்படிங்கிறது தான் கடையோட பேர். இந்த கடை பஹ்ரைனில் சகையாங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த சகையாங்கிற இடத்துல இந்த ஒரு 20-30 கடையை உள்ளடக்கிய ஒரு சகையா வாக் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸில் தான் இவங்க அந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தவங்களுக்கு, அதாவது யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பாடு சின்ன சிற்றுண்டி மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஆரோக்கியமான நவதானியங்களை உள்ளடக்கிய சாப்பாடாக இருந்துச்சு. பட்டாணி, கடலைகள், அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, கூழ், இந்த மாதிரியான வத்தல், இந்த மாதிரியான சிப்ஸ், இதெல்லாம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. மக்களும் ரொம்ப உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு அதை வாங்கி பருகி சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இனிய மாலை பொழுதுலேயே இப்படி ஒரு சகையா வாக் அப்படிங்கிற இடத்துல டீ மார்ட் அப்படிங்கிற கடையை தமிழ்காரங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நம்ம சேனல் வீடியோவுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக சப்போர்ட்டு கொடுங்க. ஸோ வெளிப்புற தோற்றம் இந்த மாதிரி இருக்குது. மக்கள் மாலை நேரத்தில் ஒரு 6:30 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போனது கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. நம்ம போனதுக்கு முன்னாடியெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி திறப்பு விழா திறந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதன் பின்பு தான் நம்ம போனதுனால கொஞ்சம் இருக்கக்கூடிய வீடியோஸை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஸோ கடையின் உட்பகுதியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைக்குள்ளே போனோம்னா பார்த்தோம்னா பூக்கள், அதாவது பூக்கடை வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான, அதாவது சாமி பூஜைகளுக்கு தேவையான பூ இருக்கட்டும், அதே மாதிரி மல்லிகைப்பூ, கனகாம்பரம், சமங்கிப்பூ, செவந்திப்பூ, இந்த ரோசாப்பூ எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ மணமால தான் பொதுவாக பூ கிடைக்கிது, மணமாக்கு தான் போகணும். அது இல்லாட்டி குதேபியாவில் ஒரு கடை திறந்துருந்தாங்க, அங்கே போகணும். இப்போ இங்கே நம்ம சகையால் பக்கத்துலேயே திறந்துருக்கனால மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் அதாவது இருக்கக்கூடிய பொருள், ரொம்ப பொருள் இங்கே பஹ்ரைனில் ஒரு 75% கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். 25% கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட இதில் இன்றைக்கி அது ஒரு குறிப்பிட்ட அந்த 75% தாண்டியே நிறைய பொருட்கள் இந்த கடையில் இருக்குங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ பேசப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளும் போயிட்டு இந்த கடையில் நம்ம பார்த்ததுனால ஸோ ஓரளவு நமக்கு தெரிய வருது என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
ஸோ பார்த்தோம்னா பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான வடகம் வத்தல் இந்த மாதிரியான இருக்கட்டும், அதே மாதிரி நெய், பருப்பு வகைகள் எல்லாமே இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே பண்ணுறாங்க. ரொம்பவும் சுத்தமாக சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தோம்னா ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. நான் கூட நினச்சேன் ரொம்ப சின்ன கடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல ராக்கைகளை உள்ளடக்கி பலவிதமான சாமான்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மேல்தளமும் இருக்குது, மேலேயும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்படியே போனோம்னா அந்த படி வேலை தான் மேலே இருக்குது. மேலே அந்த இடத்துல கேஷியர் இருக்குது. இது மேல் பகுதி போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தோம்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகவே பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களே அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மாடிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது கீழே வந்து நிறையா நமக்கு ஸ்வீட் ஐட்டங்கள், கார ஐட்டங்கள், அதே மாதிரி இப்போ டின்னு பேக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இனிப்புரங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியா பிஸ்கட்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து இந்த சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய வகைகள் எல்லாமே கிடைக்குது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா காய்கறியும் கூட இருக்குது. ஸோ இப்போ வந்து மேல் தளத்துக்கு வந்திருக்கோம். மேலே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா வேஷ்டி சட்டை, அதாவது நம்ம ஒரு விசேஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேஷ்டி சட்டைகள் இருக்கட்டும், வெள்ளை வெட்டி சட்டை இந்த மாதிரி, அது கூட துண்டுகள், அதே மாதிரி பார்த்தோம்னா பூஜை பொருட்கள், பூஜைக்கு தேவைப்பட்ட அதாவது விளக்கு, எண்ணெய்கள், அதே மாதிரி மணி, சின்ன சின்ன விளக்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட இங்கே இருக்குது. பாருங்கள், நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிறதுனால இல்லை. ஸோ நீங்களும் முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கடைக்கு வந்து ஒரு முறை பாருங்கள். உங்களை வாங்கிறதுக்காண்டி நான் வந்து இது வந்து ப்ரொமோஷனுக்கான வீடியோ இல்லை, நானும் போயிருந்ததுனால தான் ஒரு வீடியோ எடுத்து ஸோ அப்லோட் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்காரங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நம்ம ப்ரொமோஷனுக்கு எதுவும் வாங்காட்டினாலும் கூட ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து காய்கறியெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் பார்த்தோம்னா மற்றதெல்லாம் வாங்கலை, காய்கறி அன்றைக்கி சமைக்கணும்னு தோணுச்சு, காய்கறி வாங்கணும். அதுலேயும் பாருங்கள் ஸ்பெஷலாக பனங்கிழங்கு, லுல்லுல கூட பனங்கிழங்கு கிடைக்கும், ஆனால் மற்ற கடைகளெல்லாம் இருக்குமானதாக கிடைக்காது. ஸோ இங்கே வந்து நிலக்கடலை, பனங்கிழங்கு, இந்த மாதிரியான கருணைக்கிழங்கும் பொதுவாக எங்கேயுமே கிடைக்காது. நாங்கள் தேடி தேடி அசந்திருக்கோம். இங்கே சக்கரவள்ளி கிழங்கு, மற்றபடி வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாம் கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஐட்டங்கள் வந்து நிறையவே இங்கே இருக்குது. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கருணைக்கிழங்கு சுத்தமாக பாரினில் எங்கே தேடினாலுமே கிடைக்காதுங்க. அதே மாதிரி வாழை இலை, இந்தியா வாழைப்பழம், இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, இந்த மாதிரி பொடி வகைகள், எதுவும் மாதிரி நெய் ரகங்கள் எல்லாமே கிடைக்கிது பாருங்கள். ஸோ சின்ன கடையாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ சாமான் இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம போனோம், பார்த்தோம், நமக்கு பிடிச்சதை வாங்கினோம். ஸோ நீங்களும் இது வரைக்கும் போகலைன்னா போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா பல பொருட்களை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்தாச்சு. வெளியில் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்தோம்னா அந்த மாலை வேலை பொழுதுலேயே வந்து கம்மங்கூழ், கேப்பக்கூழ், அதே மாதிரி கவுனி அரிசி ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சீரகம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுலேருந்து, அதுவும் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அங்கேருந்து சாப்பாடு இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கூழாக இருக்கட்டும், கம்பங்கூழாக இருக்கட்டும், சீரகம் இதிலேருந்து வந்தது எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லாமே நல்ல ஒரு முறையில் ஒரு திருவிழா மாதிரி இந்த ஒரு கடை திறப்பு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்து சிறப்பாக நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட்டில் கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.